எடுத்து போராடி வெற்றி பெறு பிரிய மாணவனே, உன்னாத்தும வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஆமாம் ஆண்டவரே, வாழ்க்கை என்பது போராட்டம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கும் உமது வசனத்தை வைத்து இந்த பூமியிலே நாங்கள் ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்படி செய்ய போகிற தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா உற்சாகமாக இருக்கிறீங்களா? இல்லை கரங்களை திட்டி ஒரு 3 தடவை ஹல்லேலூயா சொல்லுன்னு பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நல்ல ஒரு சாட்சிகளை கேட்டோம். அவருடைய அக்காவுடைய அண்ணார் இறந்ததாக சொன்னாங்க. அவருடைய வாழ்க்கையில் சொன்ன காரியம் பண்ணுங்க. எவ்வளோ வயசுமா? 86 வயது. 86 வயதுலையும் அவர் என்ன செய்தாங்க? ஊழியம் செய்திருக்கிறாங்க. எந்த வியாதியும் இல்லாமல், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல், பல பாடுகள் இருந்திருக்கலாம் அவங்களோட வாழ்க்கையில். இருந்தாலும் வியாதிகளுக்கும் வறுமைகளுக்கும் போராட்டங்களுக்கும் எல்லாம் விலக்கி அவருடைய மரணம் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த உயிர் பிரிந்ததாக அவங்க சொன்னாங்க. ஹல்லேலூயா. எப்படி ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை. ஆமென். நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கும் பொழுது அவ்வளோ தூரத்தில் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஒரு கேள்விக்குறியாத்தான் இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் நடத்துவாராக. ஹல்லேலூயா. நம்மளும் அதே போலவே எல்லாருக்கும் இந்த பூமியில் என்ன மரணம் என்பது எல்லாத்துக்கும் உண்டு. ஆனால் அது எப்படிப்பட்ட மரணமாக இருக்கிறது? வியாதியிலையும் கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் பலவிதமான மரணங்கள் இந்த பூமியில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நம்மளுடைய மரணம் எப்படி இருக்குமோ அது கர்த்தருக்கு தான் தெரியும். ஆமென். ஆனால் அவருடைய சொன்ன சாட்சி மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தது. ஹல்லேலூயா. போன 2 மாதத்துக்கு முன்பாக கூட ஒரு நமக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் கூட பிரசங்கம் பண்ணும் பொழுது என்ன செய்யுதுங்க? அவருடைய ஜீவன் பிரிந்தது. ஹல்லேலூயா. இப்படியா அநேக நீதிமான்களும் இருக்கிறாங்க. இந்த பூமியில நீதிமான்களும் இருக்கிறாங்க, பாவிகளும் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் மரணம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கொடுமையான காரியம். ஆனால் கர்த்தருக்குள்ளே இருக்கிற பொழுது என்ன செய்யுங்க? அந்த மரணம் அது மரணமாகவே தெரியாது. ஏனென்றால் நம்மளுடைய மரணம் வந்து இங்கே இறந்தால் என்ன செய்வான்? நம்ம பரலோகத்தில் கண்கள் திறக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் எப்பொழுது நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆமென். இப்பொழுது நம்ம பார்க்க வேண்டிய காரியம் எதுன்னு பார்த்தா நோவாவை பற்றி சில காரியத்தை பார்க்க போகிறோம். நோவா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தை மட்டும் வாசிங்க பார்க்கணும். ஆதியாகமம் 6ஆவது அதிகாரம் 9ஆவது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். நோவா சோம், காம், யாபேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாக கீழ்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும், அதன் அகலம் 50 முழமும், அதன் உயரம் 50 முழமும் இருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல்தட்டுக்கு 1 முழ தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடனே உயிரோடு காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்தில் வர கடவுது.